Hello students, I am Saya Devi. I am a faculty from Toppers Academy. So today we are going to learn about light lesson. So light lesson is very important lesson because in 12th standard which you will be learning which 12th standard la neenga thirumma light lesson பத்தி படிக்க போறீங்க as a ray optics and wave optics நீங்க படிக்க போறீங்க. So before that this is the time to know or in depth நம்ம படிக்கும்போது 12th ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So before going into the topic, let me ask one question, whether light is a particle or a wave. So we cannot tell exactly light is a particle or exactly light is a wave because it has both characters. So one of the two characters எப்ப எனக்கு dominant வருதோ so அந்த டைம் நான் என்ன சொல்லலாம், okay light behaves like a particle, yes light behaves like a wave அப்படி நம்ம சொல்லலாம். பட் என்னென்ன டைப்பில் இது வந்து பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணும் ஆர் வேவாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இதுவும் 12th படிக்க போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டை நம்ம பார்ட்டிக்கலாக அஷ்யூம் பண்ணுவோம். இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம படிக்கும் போது லைட்டை வந்து வேவாக அஷ்யூம் பண்ணுவோம். எகெயின் யூ மே ஆஸ்க் ஒன் கொஸ்டின், எதை வச்சுங்க மேம் நம்ம லைட்டை வந்து பார்ட்டிக்கல் ஆர் வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, தேர் இஸ் சம் க்ரைட்டீரியா. அந்த க்ரைட்டீரியாவுக்கு இது மேட்ச் ஆகும் போது நம்ம என்ன சொல்லுவோம், லைட் ஓகே லைட்டை வந்து நம்ம பார்ட்டிக்கல் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் வாட் ஆர் தோஸ் க்ரைட்டீரியாஸ் that you will be learning in the 12th standard. But light behaves like a particle as well as it behaves like a wave. It has dual character. So now we will start the class. So we know that light helps us. Because of the help of sunlight we can able to see things in our room. In case of a dark room la without help of external light or sunlight we cannot able to see objects or things. Why? Because all objects reflect sunlight. Because of this reflection, that reflected light reaches our eye. So because of this we can able to see objects. ஸோ இதை அந்த ரிஃப்ளெக்ஷன்னால தான் நம்மளால ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் த லைட் வி கேன் ஏபிள் டு சி ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் திஸ் பெண்டிங் ஹேப்பனிங், தட்ஸ் வை வி கேன் ஏபிள் டு சி த ரெயின்போ. ஸோ இந்த லைட் விச் அண்டர்கோஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், இதை பேஸ் பண்ணி நிறையா நம்ம என்ன நேச்சரில் நமக்கு நிறைய விஷயம் நடக்குது. இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். பிஃபோர் தட் வி வில் ஸ்டார்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ எங்கெல்லாம் எனக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கலாம் அப்படின்னா, a highly polished surface such as mirror, so it reflects most of the light falling on it. So laws of reflection என்னமா இருக்க போகுது, correspondingly the angle of incident ray must be equal to angle of reflected ray. The reflected ray, incident ray and the normal should lie in the same plane. இதை நம்ம பேசிக்காக நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம படிச்சுட்டு வரோம். So the angle of incidence must be equal to angle of reflected ray. So all these will lie in the same plane. But this reflection நம்ம இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் ஒரு ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் எது படிச்சிருப்பீங்க அப்படின்னா, பிளேன் மிரர்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. பிளேன் மிரர்ஸை பற்றி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இட் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் இமேஜ். சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் சேம் ஆஸ் த ஆப்ஜெக்ட் அண்ட் சைஸ் இமேஜ் ஃபார்ம்ட் இஸ் ஃபார் பிஹைண்ட் த மிரர் ஆஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். இது லேட்ரலி இன்வெர்டட், இதெல்லாம் நம்ம பிளேன் மிரருக்கானது படிச்சிருக்கோம். இப்போது நம்ம இந்த 10th ஸ்டாண்டர்டில் முக்கியமாக நம்ம எதை படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெரிக்கல் மிரர்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் ஓகேங்க மேம், நமக்கு இந்த பிளேன் மிரரில் இட்ஸ் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ், ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இது ஒபே பண்ணிச்சு. வேறஸ் இந்த கர்வ்டு சர்ஃபேஸை தான் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். வெதர் திஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு தி ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்னா, எஸ் இன்டீட் இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர் நம்ம எப்படி சொல்லலாம் பேசிக்காக அப்படின்னா, ஸ்பூனை நான் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனை பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் சம் வாட் எனக்கு கர்வ்டு போர்ஷனாக இருக்கும், அவுட் சைட் பார்த்தனாலும் எனக்கு ஒரு கர்வ்டு போர்ஷன் மாதிரி இருக்கும். இதை நான் ஒரு ஸ்பெரிக்கல் மிரராக நான் அஷ்யூம் பண்ணலாம். ஸோ பட் ஸ்பெரிக்கல் மிரர் நம்ம எதை எக்ஸாக்ட்லி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்பெரிக்கல் மிரர்லேருந்து ஒன் போர்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are making that or we are taking that and small portion of that is called as a spherical mirror. If the reflection happening inward அப்படின்னா அதை நம்ம concave mirror அப்படின்னு நம்ம சொல்லுவோம். reflection happening outside அப்படின்னா அதை நம்ம convex mirror அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த concave, convex, இந்த spherical mirrors or curved mirrorsலையும் எனக்கு loss of reflection it will obey. But how to choose a normal? இப்போ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா நார்மல்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது. கரெக்டாக, திஸ் இஸ் மை இன்சிடென்ட் ரே அண்ட் திஸ் இஸ் மை ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் திஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ரே. பட் வாட் வில் பி த நார்மல் ஃபார் திஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு ஒரு டேஞ்சன்ட் நான் வரைகிறேன். இதான் எனக்கு ஒரு டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட்டுக்கு நான் பெர்பெண்டிகுலர் வரைஞ்சேன் அப்படின்னா தட் இஸ் மை நார்மல். இப்போ ரே ஆஃப் லைட் எனக்கு எப்படி ஆகுது, இப்படி வருது, சாரி ஐ வில் மேக் இட் கிளியர். ஸோ இஃப் திஸ் இஸ் மை ஸ்பெரிக்கல் மிரர்
ஸோ இதான் எனக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சினேன். இதுக்கு ஒரு நார்மல் பெர்பெண்டிகுலர். திஸ் இஸ் மை இதுக்கு இந்த டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் வரைதான் நார்மல். இப்போ லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது, கரஸ்பாண்டிங்லி இட் வில் அண்டர்கோ ரிஃப்ளெக்ஷன். ஸோ திஸ் இஸ் மை ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ரே. பட் இன் கேஸ் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் மிரர் ஒரு பெரிய ஸ்பியர் நான் எடுத்திருக்கேன். இந்த பெரிய ஸ்பியருக்கு என்ன இருக்கலாம்? there is some radius, correct, and correspondingly there is some center, correct. So in the part of the sphere which comes from the huge sphere, that also has some center of curvature, that is C. There is some radius of curvature, or the center portion of this mirror is called as a pole, correct. So இந்த எல்லா நார்மலும் நான் இப்போ என்ன சொன்னேன், ஒரு டேஞ்சன்ட் வரையிறீங்க, அதுக்கு பர்பெண்டிகுலர் எல்லா நார்மல் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ இஃப் ஐ பாஸ் எனி ரே through this normal, so there will be என்ன ஆகும், reflector ray will follow the same path, there will be no deviation at all. அப்போ இந்த center of curvature நான் ஏதோ ஒரு ray பாஸ் பண்ணனா என்ன ஆகும், it will also go undeviated because எல்லா நார்மலும் எதில் பாஸ் ஆகுது நான் சொல்கிறேன், center of curvature நான் பாஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். This also obeys the laws of reflection. I hope this is clear. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, we are going to see the ray diagram. With the help of ray diagram we can able to understand easily in case of a concave and convex. Concave and convex நான் என்ன சொல்கிறேன், the reflecting surface inward இருந்துச்சுன்னா concave mirror, reflecting surface outward இருந்துச்சுன்னா it is called as a convex mirror அப்படி நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா concave mirrorக்கு convex ரெண்டுத்துக்குமே நான் வரைஞ்சிருக்கேன், சைட் பை சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில் நான் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ ஆப்ஜெக்டை நான் இன்ஃபினிட்டியில் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு ரேஸ் வந்து எல்லாமே parallel எனக்கு வரும். This parallel to my principal axis. This is my pole and this is my center of curvature. This is my radius of curvature. A line which connecting all those things is called as the principal axis அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ரே வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் நான் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது all the rays will come with a parallel எனக்கு வர மாதிரி தெரியும். ஸோ இந்த parallel rays after reflection all the rays are passing through this focus. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக போகுது, அதுதான் நான் ஃபோக்கஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ the distance between the pole and the focus தான் நம்ம focal length அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In case of a concave mirror பார்த்தீங்கன்னா the focus எனக்கு inward, that is the according to me this side எனக்கு form ஆயிருக்கு. So for what about the convex mirror? convex mirrorக்கு again rays வந்து எனக்கு என்ன ஆகுது, infinite distanceலேருந்து வருது, object is placed at infinity, so the rays, all the rays will appear to come from a parallel. So again after reflection the reflector rays appear to come from this focus. Here this is getting converged, here it is getting diverged from a particular point. இதான் நம்ம focus அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த distance தான் நம்ம focal length அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த distance, that is radius of curvatureக்கும் இந்த focusக்கும் என்ன ஒரு relation or focal lengthக்கும் என்ன ஒரு relation பார்த்தீங்கன்னா, so R is equal to the, or F I can write, F is nothing but R by 2 எனக்கு இருக்கும். that is focal length is 1 by half of the radius of curvature எனக்கு இருக்கும். இப்போ ரே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் பிரின்சிபல், that is focus, பிரின்சிபல் ஃபோக்கஸில் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ரேஸ் ஆர் கமிங் ஃப்ரம் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து வர மாதிரி இருந்தது. இப்போ நான் ரேவை எப்படி பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் பாசிங் த்ரூ த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். இஃப் ஐ பாஸ் த்ரூ த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கரஸ்பாண்டிங்லி ஃபார் அ concave mirror the final ray என்ன ஆகுது, எனக்கு parallel to the principal axis போகுது. correct. What happens for a convex mirror அப்படின்னா, it appears, for example நான் இந்த focus வழியா நான் பாஸ் பண்ணும்போது again it is also passing parallel because இந்த ray என்ன ஆகுது, it is appear to come from this point. இந்த ray இது வழியா தான் வர மாதிரி தெரியுது, பட் என்ன ஆகுது, after reflection it is passing or it is going in the parallel to the principal axis. What happens to the radius center of curvature? As I said before, all the normal are passing through the center of curvature. So if I pass any ray through center of curvature, it will be undeviated ray va எனக்கு போகுது. And correspondingly for a convex mirror என்ன ஆகுது, if I am approaching that ray towards the center of curvature, it will again be undeviated எனக்கு போகுது. What happens, I'm sorry, what happens if ஒரு particular angle oblique நான் வந்து ஒரு principal axisல ஒரு particular angle நான் சென்ட் பண்ணும்போது again reflector ray will also take that particular angle. This is the case for the convex mirror. This is for a concave and this is for the convex mirror. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, what will be the image formed by
கான்கேவ் மிரர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சு இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் வைக்கும் போது எப்படி எனக்கு ஃபைனல் ரிஃப்ளெக்டர் ரே பாஸ் ஆகுது, தென் ஃபோக்கஸில் நான் பாஸ் பண்ணும்போது ரிஃப்ளெக்டர் ரே எப்படி போகுது, தென் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் கொடுக்கும் போது எப்படி எனக்கு ரிஃப்ளெக்டர் ரே இருக்க போகுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ வாட் வில் பி த இமேஜ் ஃபார்ம்டு பை த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் அண்ட் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸும் அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் மை கான்கேவ் மிரர். I have placed a object which is far beyond this center of curvature. இந்த center of curvature அதுக்கப்புறம் நான் place பண்ணும்போது image எனக்கு after reflection என்ன ஆகுது, can you see, this is my normal, this is my reflector ray, one ray. You know, இந்த image நான் என்னவா assume இந்த object நான் என்னவா assume பண்ணலாம் அப்படின்னா, it is made up of many point sources நான் assume பண்ணலாம். இந்த ஒரு object it is having many point sources அப்படின்னா கரஸ்பாண்டிங்லி ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து எனக்கு ரேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஸ் எனக்கு வரப்போகுது. பட் எல்லாமே எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் 2 rays is enough to locate the object. If the reflected rays are meet ஆகுது அப்படின்னா after reflection reflected rays meet ஆச்சு அப்படின்னா I can tell the image formed is a real image. Whereas எனக்கு reflected rays வந்து diverge ஆகுது அப்படின்னா I can tell that image formed is a virtual image அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பாயிண்ட், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ஒரு ரே நான் எடுத்திருக்கேன் which is parallel to the principal axis and another ray I am passing through the center of curvature. ஒரு ரே என்ன ஆகுது, it is after reflection it is passing through the focus and center of curvatureல போகிறது என்ன ஆகுது, undeviatedா போகுது. Both the rays are meeting at one particular point. So my image formed is a real image ன்னு சொல்லாமா, real image is always a inverted image. So I mean இந்த இதுதான் எனக்கு ஆப்ஜெக்ட், இதுதான் எனக்கு இமேஜ். ஸோ இமேஜ் எனக்கு எப்படி கிடச்சிருக்கு, ஹைலி டிம்னிஷ்டாக, ரொம்ப ஹைலி இல்லை டிம்னிஷ்ட் இமேஜாக எனக்கு கிடச்சிருக்கு. பட் இட் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், ஓகே நான் இந்த பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வைக்காம இஃப் ஐம் பிளேசிங் இன் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இட் செல்ஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே பாஸ் பண்ணுறேன். அகெயின் ஒன் ரே parallel to the principal axis, another one through the focus நான் பாஸ் பண்ணுறேன். I am getting the what, same size of the image, same size of the object as image, but என்ன image எனக்கு கிடைக்குது, again real image எனக்கு கிடைக்குது. because reflected rays என்ன ஆகுது எனக்கு, they are meeting at a particular point. I am getting a real and inverted image but same size la எனக்கு கிடைக்குது. What happens if I place in between the center of curvature and focus place பண்ணும்போது எனக்கு எப்படி இமேஜ் கிடைக்குது, நல்லா enlarged image கிடைக்குது. but highly again it is a real and inverted image கிடைக்குது. if I am placing at ஃபோக்கஸில் நான் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு இமேஜ் எங்கே கிடைக்குது, இன்ஃபினிட்டியில் கிடைக்குது. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ பிளேஸ் க்ளோஸ் டு த போல், தட் இஸ் ஃபோக்கஸ் அந்த போலுக்கு பக்கத்து இன்பிட்வீன் நான் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் சம்திங் ஒரு விர்ச்சுவல் இமேஜாக கிடைக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் ஐ கேன் டெல் அ கான்கேவ் மிரர் நாட் ஜஸ்ட் ப்ரொடியூசஸ் ரியல் இமேஜ், இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் இமேஜ் when I place that in between the focus and the pole. கரெக்ட். தென் இப்போ நம்ம கான்கேவ் மிரர்ஸ்க்கான என்னென்ன இமேஜ் எந்தெந்த பிளேஸில் வைக்கும் போது நமக்கு கிடைக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். Now what are the uses of concave mirrors அப்படின்னா, they are used as torch lights, search lights, vehicles, vehicle headlightsல to get a powerful parallel beam கிடைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஷேவிங் மிரர்ஸ் to get a enlarged view, and dentist நம்ம இப்போ பல்லுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கும் போது they will use a concave mirror to view a enlarged image கிடைக்கிறதுக்கு. ஸோ லார்ஜ் concave mirrorsல நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சோலார் ஃபர்னஸ்ல யூஸ் பண்ணுவோம் to produce a heat in concentrate sunlightலாம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இது என்ன பண்ணும், they are meeting at one particular point, so it produces large amount of heat, so it is used in the solar furnaces also. This is what about the concave mirror. ஸோ இப்போ நான் இதுக்கு ஒரு கிராஃப், ஒரு டேபிளர் காலம் போட்டு வச்சிருக்கேன். தட் இஸ் அட் இன்ஃபினிட்டியில் இருக்கும் போது எனக்கு ஆப்ஜெக்ட் இமேஜ் ஃபோக்கஸில் கிடைக்குது, ஹைலி டிம்னிஷ்டாக கிடைக்குது, ரியல் இன்வெர்ட்டடாக இருக்குது. பியாண்ட் சியில் பிளேஸ் பண்ணனா ஃபோக்கஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இன் பிட்வீன் எனக்கு கிடைக்குது, டிம்னிஷ்டாக தான் இருக்குது, ரியல் தான். அட் சியில் பிளேஸ் பண்ணனா எனக்கு சியில் தான் கிடைக்குது, சேம் சைஸ், ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். அண்ட் இன் பிட்வீன் எஃப், சி அண்ட் எஃப், தட் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ்க்கு இன் பிட்வீன் நான் பிளேஸ் பண்ணும்போது பியாண்ட் சி எனக்கு கிடைக்குது, ரொம்ப என்லார்ஜாக இருக்குது, எகெயின் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். பட் போலுக்கும் ஃபோக்கஸ்லையும் மட்டும் நான் பிளேஸ் பண்ணால் எனக்கு பிஹைண்ட் த மிரர் கிடைக்குது, என்லார்ஜாக இருக்குது, வர்ச்சுவல் இமேஜாக கிடைக்குது. அட் ஃபோக்கஸில் பிளேஸ் பண்ண அப்படின்னா எனக்கு இமேஜ் இன்ஃபினிட்டியில் கிடைக்குது, ஹைலி என்லார்ஜாக இருக்குது, எகெயின் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜாக எனக்கு கிடைக்குது. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் டேபிளர் காலம் விச் வில் பி யூஸ்ஃபுல். எகெயின் இப்போ எதாவது காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் பாஸ் த வீடியோ அண்ட் காப்பி தட், பிகாஸ் ஐ கேனாட் வெயிட்.
நெக்ஸ்ட் கான்வெக்ஸுக்கு நம்ம பார்க்கலாம். கான்வெக்ஸ்க்கு 2 ஃபிகர் தான் போட்டிருக்கேன். தட்ஸ் இனஃப் அண்ட் தட்ஸ் மோர் தென் தட் அது உங்களுக்கு தேவைப்படாது இந்த 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு ரே என்ன பண்ணுறேன், parallel to the principal axis because object is placed at infinity. இன்ஃபினிட்டியில் இருக்கிற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணுறேன். இன்னொன்று நான் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பியாண்ட் த தட் இஸ் போலுக்கு பின்னாடி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் டைம் இன்ஃபினிட்டியில் பிளேஸ் பண்ணால் எனக்கு ஃபோக்கஸில் இமேஜ் கிடைக்குது, ஹைலி டிமினிஷ்டாக கிடைக்குது, வர்ச்சுவல் இமேஜாக கிடைக்குது. இன் பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் போல், இன்ஃபினிட்டிக்கும் போலுக்கும் எந்த டிஸ்டன்ஸில் நான் பிளேஸ் பண்ணாலும் எனக்கு எங்கே கிடைக்குது இமேஜ், போல் அண்ட் த ஃபோக்கஸில் இங்கே தான் எனக்கு இமேஜ் கிடைக்குது. எனக்கு டிமினிஷ்டாக தான் இருக்கும், வர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைக்கும். ஸோ கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் அ வர்ச்சுவல் இமேஜ், இட் டஸ் நாட் ப்ரொடியூசஸ் ரியல் இமேஜ். ஸோ யூசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கல்ஸில் நம்ம சைட் ரியர் வியூ மிரர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பிகாஸ் இது எனக்கு வர்ச்சுவல் இமேஜாக கொடுக்குது, டிமினிஷ்ட் இமேஜாக கொடுக்குது. தென் பாருங்கள் த டிஸ்டன்ஸ், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை இமேஜ் எனக்கு எங்கே கிடைக்கிது, ரொம்ப பக்கத்தில் எனக்கு கிடைக்கிது. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு காரில் நான் போயிட்டுருக்கேன், இஃப் ஐ எம் சீயிங் த சைட் மிரரில் நான் பார்க்குறேன் அப்படின்னாக்க கரஸ்பாண்டிங்லி எனக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வர வெஹிக்கிள்ஸ் ரொம்ப பக்கத்தில் வர மாதிரி தெரியும். ஸோ தட்ஸ் வை வி யூஸ் அ கான்வெக்ஸ் மிரர். இப்போது இப்போ இந்த நம்ம சைன் கன்வென்ஷன் பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபார் வி டாக்ட் அபவுட் த கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர். இப்போ நம்ம என்ன சொன்னோம், திஸ் இஸ் யோர் கான்கேவ் மிரர் அண்ட் திஸ் இஸ் யோர் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த பிளேஸ் தான் நான் என்ன சொன்னேன், போல் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம சைன் கன்வென்ஷன் பார்க்கணும். பிகாஸ் எப்போவுமே நம்ம ஆப்ஜெக்ட் ஃபார் கான்கேவாக இருக்கட்டும் கான்வெக்ஸாக இருக்கட்டும் லெஃப்ட் சைடில் தான் பிளேஸ் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட்டாக இருக்கலாம், செக் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு. ஆப்ஜெக்ட் இன் பிட்வீன் எனி பாயிண்ட்ஸ் இங்கே தான் நான் பிளேஸ் பண்ணுவேன். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நான் நெகட்டிவாக அஷ்யூம் பண்ணுறேன், இந்த போல் தான் ஆரிஜினாக அஷ்யூம் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். ஒரு கிராஃபில் நம்ம என்ன பார்ப்போம், திஸ் இஸ் நெகட்டிவ் சைட், திஸ் இஸ் பாசிட்டிவ் சைடு நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி தான். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ், இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்க போகுது, this is also this side will be taken as negative, this side is taken as positive. சொல்லலாமா? அப்போ can you see this is your concave mirror. இது எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னா இங்கே தான் எனக்கு ஃபோக்கஸ் வருது, இங்கே தான் நான் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறேன். ரியல் இமேஜ்னா இந்த சைடில் தான் எனக்கு கிடைக்க போகுது. அப்போ ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் லென்த் ஃபார் த கான்கேவ் மிரர் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் சொல்லலாமா, அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் டேக்கன் as நெகட்டிவ் சொல்லலாமா. பட் இமேஜ் எனக்கு எப்படி ரியலாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்க போகுது, விர்ச்சுவலாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்க போகுது. இதுக்கு என்ன இருக்க போகுது, இங்கே தான் எனக்கு ஃபோக்கஸ் இருக்க போகுது, இதான் எனக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ் இன் கேஸ் ஆஃப் அ கான்வெக்ஸ், வேரஸ் எவ்ரிதிங் இஸ் நெகட்டிவ் இன் கேஸ் ஆஃப் அ கான்கேவ் மிரர். ஸோ இதை எல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி, தட் இஸ் V is nothing but the image distance, this is object distance, this is focal length. All together I am relating with the formula, something called as a mirror formula, that is 1 by V plus 1 by U is equal to 1 by F. So இப்போ இந்த mirror formula நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். that is mirror formula உங்களுக்கு derivation கிடையாது, just formula மட்டும்தான். 12th நீங்கள் derivation part படிப்பீங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன், how magnified this object is, whether the image வந்து எனக்கு highly diminished கிடைக்குதா இல்லை நல்லா enlarged கிடைக்குதா, I have to see. correct. So how to இதை நம்ம எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, what will be the magnifying power of this mirror, அதுதான் நம்ம magnification அப்படின்னு நான் சொல்கிறேன். that magnification is nothing but the image height by object height. ஸோ இந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இதெல்லாம் எனக்கு நெகட்டிவ்மா, இதெல்லாம் நான் பாசிட்டிவ் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வெர்டிக்கல்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த ஹைட் வந்து திஸ் இஸ் டேக்கன் அஸ், இங்கே இருக்கிறது எல்லாம் பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த சைடில் வர டைரக்ஷன் பார்த்தீங்களா, இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நான் நெகட்டிவாக அஷ்யூம் பண்ணுறேன். ஸோ m is nothing but h prime by h, that is image height by object height. This m tells me how magnified the given object is. And m வந்து நான் இந்த image and object distance I can express, that is minus V by U. In the rent formula is very very important to solve a given problem, so please remember this. Okay va? So இப்போ இது வரைக்கும் நம்ம reflection நம்ம பார்த்துட்டோம். So now we are going to see about the refraction of light. இப்போ reflection எங்க நடக்கும் நம்ம சொன்னோம், when a highly polished surface, that means ஒரு light வந்து ஒரே மீடியம்ல travel ஆகும்போது there is some reflection. But what happens when light travels from one medium to another medium? For example, if the light travels from
ஏர் டு வாட்டர் ஆர் ஏர் டு கிளாஸ், கிளாஸ் டு வாட்டர், இந்த மாதிரி மீடியம் இப்போ எனக்கு சேஞ்ச் ஆகும்போது லைட் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகாது. தேர் இஸ் சம் டீவியேஷன் இன் த பாத். இன் ஜென்ரல் ஆர் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும் அப்படின்னா தேர் இஸ் சம் பெண்டிங் ஆஃப் தட் லைட் ஹேப்பன்ஸ். எப்போ எனக்கு பெண்டிங் நடக்கும் அப்படின்னா ஒன்ஸ் ஐ செட் தட், ஒன்ஸ் இப்போ நான் வந்து பெண்ணை என்ன பண்ணுறேன், வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா தேர் இஸ் சம் பெண்டிங். கேன் யூ சி? அண்ட் ஆல்சோ சிமிலர்லி ஒரு திக் கிளாஸ் ஸ்லாபை சம் பிரிண்டட் மெட்டீரியல் மேலே நான் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி தெரியும். பார்த்துருக்கீங்களா அந்த கிளாஸ் ஸ்லாப் வழியாக பார்க்கும்போது? அண்ட் ஆல்சோ வென் ஒரு ஃபிஷ் டேங்க்லேயோ இல்லை பாண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா வாட்டர் லிட்டில் பிட் ரைஸ்டு ஆன மாதிரி தெரியும். ஸோ ஏன் இந்த அப்பேரண்ட் இந்த டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் த லைட். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரிஃப்ராக்ஷன் ஸோ வி கேன் ஏபிள் டு சி த ட்விங்கிளிங் எஃபெக்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ். இதெல்லாம் என்னங்கிறத இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஃப்ராக்ஷன்ங்கிறது நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா when light travels from one medium, இப்போ சேம் மீடியமாக இருந்துச்சுன்னா this will undergo reflection, correct? But once light it travels from, this is air medium, this is water or oil medium அப்படின்னா correspondingly there will be bending of light. It is not going in a straight line path. Somewhat எனக்கு இங்கே bend ஆகுது. ஏன் இந்த bending நடக்குது அப்படின்னா there is a change in velocity of light in the different medium, because airல போகும்போது light ஒரு velocityல travel ஆகுது. இங்கே medium change பண்ணோன்னு என்ன ஆயிடுது, லைட்டுக்கு புரியல, different velocityல இது travel பண்ணுது. So that's why இது என்ன ஆகுது அப்படின்னா it is there is some bending. இந்த air like material air like medium நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா rarer medium அப்படின்னு நான் சொல்கிறேன். whereas water or any other medium like glass or water, இந்த மீடியம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா denser medium அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த rarer mediumல velocity of light பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் comparatively to a denser medium. and refractive index பார்த்தீங்கன்னா denser mediumக்கு நமக்கு அதிகமாக இருக்கும் comparatively rarer medium விட. சரிங்களா? ஸோ ஏன் இந்த ரேரர் மீடியம் தட் இஸ் லைட் வந்து வெரி ஹை வெலாசிட்டியில் போகிறது, அதாவது டென்சர் மீடியமோட வெலாசிட்டி எனக்கு அதிகமாக இருக்கிறது தான் நம்ம ரேரர் மீடியம் நம்ம சொல்லுவோம். when light travels from rarer to denser medium, ரேரர்லேருந்து டென்சர் மீடியம் வருது அப்படின்னா correspondingly it bend towards the normal. இந்த நார்மல் லைனுக்கு டுவர்ட்ஸ் இது பெண்ட் ஆகும். when light travels from denser to rarer medium it bends away from the normal. அதாவது இந்த பெண்டிங் எனக்கு இப்படி இருக்கும். it is not towards the normal, it will be away from the normal. we will talk about this again. but திரும்ப நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா லைட் இப்போ மீடியம் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, one travels from one medium to another medium. இந்த லைட் ட்ராவல் பண்ணும்போது ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் பண்ணும்போது பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இட் இஸ் தேர் இஸ் சம் பெண்டிங் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி நான் சொல்ல போகிறேன், தட் இஸ் கால்ட் அஸ் அ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னங்கிறத சொல்லிட்டு லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்குலர் ஸ்லாப் பார்க்கலாம். இப்போ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இட் இஸ் நத்திங் பட் தேர் இஸ் சம் சேஞ்ச் இன் இட்ஸ் டைரக்ஷன். ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்லேருந்து லைட் இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் போகும்போது என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன், தேர் இஸ் அ சேஞ்ச் இன் டைரக்ஷன் இன் த செகண்ட் மீடியம். இந்த செகண்ட் த டைரக்ஷன் எவ்வளோ தூரம் இது சேஞ்ச் ஆகும், த எக்ஸ்டென்ட் ஆஃப் சேஞ்ச் இன் டைரக்ஷன், த எக்ஸ்டென்ட் ஆஃப் சேஞ்ச் இன் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மூலிமா நான் சொல்லலாம். இப்போ நான் சொல்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னங்கிறத, த சேஞ்ச் இன் டைரக்ஷன் takes place in a given pair of media is expressed as a refractive index. refractive index மியூன்னு சொல்லுவாங்க, சில புக்ஸில் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, உங்கள் புக்கில் என்னன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் the extent of change in the direction takes place in a given pair of media. இதை தான் நம்ம refractive index that turns out to be a constant. It's a dimensionless parameter. refractive index நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா மியூன்னு சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க சில புக்ஸில், பட் உங்கள் புக்கில் என்னன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ we can follow this. That is the relative velocity of light in the different medium. Velocity of light in medium 1, velocity of light in medium 1 by velocity of light in medium 2. சொல்லாமா, தட் ரிலேட்டிவ் வெலாசிட்டியை தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த வெலாசிட்டிஸை பொறுத்து தான் இது என்ன இருக்கும், எக்ஸ்டென்ட் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதை நம்ம எப்படி சொல்கிறோம், டைரக்ஷன், அதாவது டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் பியூர்லி திஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வச்சுட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ
n அப்படின்னா the refractive index of medium 2 with respect to medium 1. n12 அப்படின்னா refractive index of medium 1 with respect to medium 2 அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன், that is absolute refractive indexன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். that is nothing but இப்போ மீடியம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஏர்லேருந்து வெலாசிட்டி ஏர்லேருந்து ஒரு வேக்யூம்லேருந்து எனக்கு ஒரு மீடியம்க்கு வருது. சேஃப் தட் மீடியம் டு பி ஏராக இருக்கலாம், வேக்யூம்லேருந்து, இல்லைனா கிளாஸாக இருக்கலாம், இல்லைனா வாட்டராக இருக்கலாம். தட் பேர் அதை அந்த பேர் ஆஃப் மீடியாவை தான் கரஸ்பாண்டிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம், தட் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட் c by velocity of light in any particular medium. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், that is absolute refractive index. இந்த refractive index வச்சுட்டு தான் how much there will be a bending or how much there will be a change in the direction. But அந்த refractive index எதை purely depend பண்ணியிருக்கு நான் சொல்கிறேன், velocity of light in one particular medium by velocity of light in the another medium. Because of the change in velocity of the light in the medium 1 and 2 there is some bending. I hope this is clear. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, வாட் இஸ் த லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், என்ன லாஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேம் ஆஸ் த செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்டட். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் செகண்ட் லா மாதிரி தான். அதாவது த இன்சிடென்ட் ரே, தட் இஸ் ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ராக்டட் ரே, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல், incident ray, refracted ray and normal of two transparent medium at the point of incidence should lie in the same plane. It is same as what? The second law of the laws of reflection. But what about the second law அப்படினா, so for a ratio of that sin I by sin R for any given pair of media is equal to constant. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ லைட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீடியம்லேருந்து இந்த மீடியம் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் மை ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்லாமா, இதுக்கு நான் sin I பார்க்குறேன். அண்ட் கரஸ்பாண்டிங்லி தேர் இஸ் சம் ரிஃப்ராக்ஷன் ஹேப்பனிங் இன் திஸ் டைரக்ஷன். எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் மை ரிஃப்ராக்டட் ரே நான் சொல்லாமா. இந்த sin I by sin R with respect to what it is, that ratio எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். that is sin I by sin R is always turns out to be a constant. that constant turns out to be the refractive index of that pair of media, that is n. ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறேன், போத் 3 should lie in the same plane. அண்ட் செகண்ட் நான் என்ன சொல்கிறேன், தட் இஸ் sin I by sin R is must be a constant. இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்டட் ரே எனக்கு கிடைக்கும். பட் தட் ரேஷியோ வில் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இப்படி மாத்திரம் அப்படின்னா கரஸ்பாண்டிங்ல எனக்கு என்ன ஆகும், ரிஃப்ராக்டட் ரே மாறப்போகுது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்டட் ரே. எகெயின் தட் ரேஷியோ எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நான் சொல்கிறேன், த ரிஃப்ராக்டிவ் index of that material. Is that clear?